இன்னைக்கு ஃபெலிக்ஸ் அவர்களை கைது செய்திருப்பது ஒரு ஜனநாயக விரோத செயல். ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கிற அந்த பத்திரிகையை இவர்கள் ஊடகத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறது திமுகவினுடைய பெரும் வீழ்ச்சி. இதுல எனக்கு நான் அறிஞ்சு ஃபெலிக்ஸ் அவர்கள் எந்த தவறும் அவர் செய்யல. அவர் ஊடகத்துக்கு இருக்கக்கூடிய எத்திக்ஸோட செயல்படுற ஒரு ஆளு. புரியுதுங்களா உங்களுக்கு? தொடர்ச்சியா சவுக்கு அவர்களை நேர்காணல் செய்யறாரு, தொடர்ச்சியா மு களஞ்சியத்தை நேர்காணல் செய்யறாரு அப்படிங்கிறதுக்காக நேர்காணல் செய்த ஒரு நெறியாளர் குற்றவாளின்னு சொல்றது ஏற்புடையது அல்ல. அதை நீதிமன்றமும் அப்படி சொல்லல. இப்ப அந்த நீதி அரசர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னா, இது இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் கவனிச்சு முறைப்படுத்த வேண்டிய காலம், அதற்கான சூழல் உருவாயிடுச்சு. யூடியூப் சேனல்ல எப்படி பங்கேற்பாளர் பேசுற கருத்து பங்கேற்பாளர் சாருமோ, எப்படி அதே மாதிரி அந்த நெறியாள்கை செய்யறவரையும் ஒன்னா சேர்க்கணும்.